எங்களை பத்தியே புரளி கிளப்ப போறியா? உங்களுக்கு வச்சிருக்க ஆப்பு 1000 இருந்தாலும் சாமி, 1001 இருந்தாலும் சொல்லு, 2000 இருந்தாலும் சரி சாமி, 2001 இருந்தாலும் சொல்லு, 3000 இருந்தாலும் சரி சாமி. மொக்க போட்டது போது நிறுத்துறா. அதாவது நான் சின்ன பிள்ளையில இருக்கையில என் தாத்தா என்னை தூக்கி போடுத்து கொஞ்சுவாரு. நானும் செல்லமா நெஞ்சில் நங்கு 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 மிதிப்பேன். அவர் அதுக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி வாங்கி கொடுத்தாரு. அது சரி, நம்ம தாத்தாவுக்கு நிறைய சொத்து இருக்கே, இப்பயும் நங்கு நங்குன்னு மிதிச்சோம்னா அந்த சொத்தை எழுதி தருவான்னு சொல்லி நங்கு நங்குன்னு மிதிச்சேன். பாவி ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே செத்து போயிட்டாரு. எங்க வந்த அண்ணே, இவன் வாத்தியாரான ஹிஸ்டரியை சொல்றேனே, என்னைக்காவது ரிச்சால போயிருப்பான், வாத்தியார் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடு எக்ஸ்ட்ரா போட்டுன்னு கேட்டுருப்பான். இவன் 5 10 இதை கணக்கு போட்டு கொடுத்துருப்பான். அன்னையில இருந்து இவன் கணக்கு வாத்தியாரா இருக்கான். அப்படியா? ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி நான் கட்டின வீட்டுல வச்சு குடுத்தனம் பண்றதுக்கு உங்க பக்கத்துல இருக்க கும்முன்னு ஒரு அழகான பொண்ணு, அது மாதிரி ஒரு பொண்ணு செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருப்பேன். அடுத்த பிராதி யாரா? ஐயா, வாயா ஜேம்ஸ். எங்க வந்த? நான் இல்லையா பிராஜே, அவன் ஒரு பிராடே. ஊருக்குள்ள கணக்கு வாத்தியாருன்னு சொல்லிக்கிட்டு ஊர்ல பொண்ணுகள் எல்லாம் கணக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பிராடே கணக்கு பண்ற அந்த கபோதிய கூப்பிடு. அடங்கப்பா வாச்சி, அட வாடங்கப்பா, அட வாச்சி வந்துட்டாண்டங்கப்பா முடிஞ்சு. அத பாரு, என்னமோ பெரிய அரசியல் நின்று அவர் முதலமைச்சரா ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு பந்தார். நீ ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் கணக்கு பண்ணு கூட்டின்னு வந்திருக்காங்க. அது என்னன்னு இப்ப சொல்லு. சந்தோஷமிக்க நாட்டாமை பெருமக்களே, நாங்க சந்தோஷமா இருக்கு, உனக்கு எப்படி தெரியும்? இதனால்தான் தம்பி நம்ம ஹனிமூன் ஊருக்குள்ள வைக்க வேணான்னு ஏதோ ஒரு நாதாரி பார்த்துட்டு சந்தோஷம் மிக்கன்னு சொல்லுது பாருங்க. வாத்தி, இதெல்லாம் மொபைல் போன்ல எடுக்கலையே. ஐயோ அதெல்லாம் இல்ல, நீங்க 2 பேரும் நடுவுல ஒரு ஆளோட சந்தோஷமா இருக்கிறத பத்தி தான் நான் இப்ப சொல்ல வந்தேன். அதாவது ஐயா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அண்ணே, இவன் வாத்தியாரான ஹிஸ்டரியை சொல்றேனே, என்னைக்காவது ரிச்சால போயிருப்பான், வாத்தியார் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடு எக்ஸ்ட்ரா போட்டுன்னு கேட்டுருப்பான். இவன் 5 10 இதை கணக்கு போட்டு கொடுத்துருப்பான். அன்னையில இருந்து இவன் கணக்கு வாத்தியாரா இருக்கான். அப்படியா? சாதாரணமா அவங்களாம் லோக்கல் லாங்குவேஜ்ல வாத்தியார, என்ன வாத்தியார, கொஞ்சம் போட்டு கொடு வாத்தியார, போ வாத்தியார, எம்ஜி வாத்தியாரன்னு எல்லாரும் வாத்தியார் இருப்பாங்க. அதை வச்சுட்டு வாத்தியார் வாத்தியார்னு சொல்லிட்டு இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கணக்கு பண்ணிட்டு இருக்கியா? உங்க அப்பா பக்கத்து ஊர்ல கணக்கு வாத்தியாரா இருக்கார். அப்போ உங்க அம்மா அடுத்த ஊர்ல அறிவியல் வாத்தியாரா இருக்காங்களா? ஐயா, நான் உங்ககிட்ட எதையுமே கேட்கல. உங்களிடம் பொண்ணை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, ஒரு பிடி மண்ணை கொடுங்கள் என்று கேட்கின்றேன். நிறுத்துறா. இப்படி எல்லாத்தையும் ஒரு படி மண்ணை தாருங்கள், ஒரு படி மண்ணை தாருங்கள்னு கேட்டு எல்லாத்தையும் பிச்சை எடுத்து நீ ஒரு வீடே கட்டிட்டேன்னு எங்களுக்கு தெரியும்டா. ஆனா உங்களை நம்பினவங்க எல்லாருக்கும் நீ அதே மண்ணை அள்ளி போட்ட. ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி நான் கட்டின வீட்டுல வச்சு குடுத்தனம் பண்றதுக்கு உங்க பக்கத்துல இருக்க கும்முன்னு ஒரு அழகான பொண்ணு, அது மாதிரி ஒரு பொண்ணு செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருப்பேன். அடிமடியில கைய வைக்கிறியா? அந்த கபோதி கண்ணாடியை புடிங்கி கொடுங்கடா, அப்படியே குளத்துல வந்து சாப்பிட்டான். வேணாம் வேணாம், இந்த நாதாரியை குளத்துல தள்ளி விட்டா குளத்துல உள்ள மீன்லாம் கணக்கு பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன் கண்ணாடியை காட்டிட்டு நடு ரோட்ல அனுப்புவோம். தண்ணி லாரி வந்து தன்னால கூட்டு போயிடும். நமக்கு இருக்கிறதே ஒன்னே ஒண்ணு, ஆளுக்கு ஒண்ணு கிடைக்கலன்னு வெக்கை காடு ஒண்ணு தவிச்சு மெயின்டைன் பண்றோம். அதுக்கும் ஆப்பு வைக்க போறான். போயா, அடுத்த பிராதி யாரு? ஐயா, அடுத்த பிராது குடுக்க வரவங்க வித்தியாசமான சவுண்ட் பார்ட்டிங்கய்யா. கூப்பிடுற அந்த சவுண்ட் பார்ட்டியா? ஓ வாங்க, மான் பராவோ காளாமணியோ ஊசியோ फांसियो पेंसिपो नपरसिपो करपा मुचवा उसको पास करके चल को मत कर दो उसके मेरे इसको बोचे बोचे ए बुचलका तामिलको अक्का बात खलकिनियो तामलका पियाता कोमटेलो कुत्ता कुत्ता कुत्तरिका ओ நமக்கு புரியாத மொழியா இருக்குது. ஆனா தம்பி, அவங்கள விட நீங்க நல்லா பேசுறீங்க. இது நம்ம கூட்ட சாமி, இது நம்ம கூட்ட சாமி. ஆமா, ஆனா வேட்டி கட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு, அது ஒண்ணுதான் பிரச்சனை. நான் இந்த மீடியம் தான் படிச்சது ஸ்கூல்ல. ஐயோ போதும் சாமி, நம்ம சாமி கும்பிடுது, சாமி கும்பிடுது. சாமி கும்பிடுங்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களை இங்க கூட்டு வந்திருக்காங்க. சாமி, நாங்க ஊரு நாடு பூரா சுத்தி வர்றோங்க, எந்த தப்பு நாங்க இது வரைக்கும் பண்ணனது கிடையாதுங்க சாமி. பக்கத்து ஊர்ல ஜமீன்ல நாம வேலை செய்யுது சாமி. அங்க வேலை செய்யற இடத்துல அவங்க ஊத்துற கஞ்சியை வச்சுதான் நம்ம வயிற்றை கழுவுது. யோ,
குடிக்கிறதுக்கு கஞ்சி கொடுத்து அதை வச்சு ஏன் வயிற்ற கழுவுற? சாமி தப்பு மேலே புரிஞ்சிருக்குது, சாமி தப்பு மேலே புரிஞ்சிருக்கு சாமி. அதை வச்சுதான் நாங்க சாப்பிடுறோம்னு சொல்லி வந்தோம். ஆமா, நான் தப்பு மேல புரிஞ்சுட்டேன். உங்க மாதிரி ஆளுங்க இப்படிதான் வீட்டு மேல வரம்பீங்க. நாங்கெல்லாம் மட்டும் அண்டர் கிரவுண்ட்ல போவோம். ஓடு பிரிச்சுட்டா உள்ள வருவாங்க. சாமியோ சாமியோ சொல்லியா? 1000 இருந்தாலும் சாமி, 1001 இருந்தாலும் சொல்லு. 2000 இருந்தாலும் சரி சாமி, 2001 இருந்தாலும் சொல்லு. 3000 இருந்தாலும் சரி சாமி. மொக்க போட்டது போது நிறுத்துறா. இப்ப என்ன சொல்ல வர சொல்லு. சாமி, நம்ம அம்மா வெளியே வீட்டுக்கு வெளியே சாணி போட வந்துச்சு. சாணி போட உங்க அம்மா வந்துயா? யோ, என்ன மாட்டையா கல்யாணம் பண்ற? அதுல சாமி சாமி தப்பா புரிஞ்சுக்குது. மார்கழி முடிய போற நேரத்திலே நம்ம வீட்டுல வெளியே வந்து வீட்டெல்லாம் தொடச்சிட்டு சாணி போடலாம் கோலம் வைக்கலான்னு வந்துச்சு சாமி. உங்க சித்தப்பா புள்ளே பையன் வந்து வயிறு சரியில்லைன்னுட்டு எங்க வீட்டுக்கு முன்னாடி சாணி போட்டுட்டு போயிருச்சு சாமி. அதனால என்னையா அதுல ஒரு பூ எடுத்து சொருக வேண்டியதான? மார்கழி மாசம் சாமி, நீங்க சொல்ற மாதிரி பூவை சொருகுனா மணக்காது சாமி, நாரி போகும். இதுக்கு 6ல சாட்சி. ஐயா 6லயும் இல்ல 7லயும் இல்லைங்க, இவன் தாயா சாட்சி. மிளகா பச்சி மாதிரி இருக்க, நீ தான் சாட்சியா? ஐயா நான் சைக்கிளிங்கியா. விட்டா நம்மளே காய்ச்சிடுவான் போல இருக்கே. இதெல்லாம் தீர்ப்பு சொன்ன பஞ்சாயத்து நாரிட்டுண்டா. அரே, இங்கே வந்து பஞ்சாயத்து சொன்னா நமக்கு நியாயம் கிடைக்காது. பொங்கல் அதுமா போய் நம்ம குள்ள குட்டிகளோட ஊசியோ பாசியோ பென்சிப்போ லப்பர்சிப்போ கற்பாம்பூச்சி மாலோ நரிப்பல்லோ கொசுக்கொம்போ காலாமண்ணி ஊர் கோபர் காய்ச்சல் ஹர்கனே ஸ்கோர் करतो. ஏய் बाचा जाता हरक चुंगा मारे कोतो सिनेमाला हुजिए बाते सिनेमाला मारे करते आरे छोरे की मनी पटी माटी की चो पुड़की पुड़को चातर का बर्रा बते चट्टे अण्णन जी माता लोको कुम्मा चित्तनिगे गुम्मा गुम्मा कुत्ता ए डॉक्टर वालिया. ஏய் தம்பி, அவங்களாவது கோமணத்தோட போனாங்கன்னா அதையும் கட்டிட்டு அனுப்புவேன். கோமணி அடுத்த பிராத்த பமாங்கினி. ஐயா, அடுத்த பிராதுகாரன் ஒரு கொலைகாரன். இவன மாதிரி பொங்கல் கொண்டாடவன் நம்ம ஊர்ல மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அப்படியா? கூப்பிடுறாவன. கொலைகாரர் பாலா, கொலைகாரர் பாலா, கொலைகாரர் பாலா. ஏலே அதுக்கு ஏடா பலகாரம் வைக்கிற மாதிரி கூற வணங்க. ஐயா நாட்டாமையா வணக்கம் வணக்கம். பொங்கலுக்கு முதனா போகி. அந்த போகியில எங்க தாத்தா தான் தியாகி. போகியில உங்க தாத்தா தியாகியா? ஆமாங்கய்யா. எப்படியா? ஐயா போகினா என்னங்கய்யா? போகின்னா பழசெல்லாம் போட்டு எரிக்கிறது. அப்படித்தான் நானும் செஞ்சேன். இதை குற்றவாளி இந்த பிராது கொடுக்க நிப்பாட்டிட்டீங்க. பழச போட்டு எரிக்கிறது என்னையா தப்பு? அப்படி என்ன பழச போட்டு எரிச்சிங்க? ஐயா, என் வீட்டு சந்து வந்து இண்டு எடுக்கலாம் தேடி பார்த்தேன். அதர பழசு 2 இருந்துச்சு. ஒன்னு 95 வருஷமா கிடந்துச்சு, இன்னொன்னு 90 வருஷமா கிடந்துச்சு. இந்த பழசை கொடுத்துறது அநியாயமா? இத்தனை நாள் விட்டு வச்சதுதான் தப்பு. எதை கொடுக்கிறேன்? பாயா மரமா இல்லாட்டி வந்து கூடையா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லையா. 95 வயசுல என் தாத்தா, 90 வயசுல என் பாட்டி. அப்படித்தான். வாய மூடு. இதை எடுத்து கொளுத்தினதுல உனக்கு இவ்வளவு பெருமையா? இல்லங்கய்யா, அதாவது நான் சின்ன பிள்ளையில இருக்கையில என் தாத்தா என்னை தூக்கி போடுத்து கொஞ்சுவாரு. நானும் செல்லமா நெஞ்சில் நங்கு 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 மிதிப்பேன். அவர் அதுக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி வாங்கி கொடுத்தாரு. அது சரி, நம்ம தாத்தாவுக்கு நிறைய சொத்து இருக்கே, இப்பயும் நங்கு நங்குன்னு மிதிச்சோம்னா அந்த சொத்தை எழுதி தருவான்னு சொல்லி நங்கு நங்குன்னு மிதிச்சேன். பாவி ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே செத்து போயிட்டாரு.